சுத்தமா இருக்குதான்னு பாரு, கண்ணாமுன்னான்னு இருக்காத, ஜாக்கிரதையாரு, ஜபம் பண்ணு, ஊர் கதையை பேசி வீட்டை கெடுக்காத, தேவையில்லாத தீட்டான காரியங்கள் வீட்டில் கொண்டு போய் வைக்காத. சில பேர் விற்கிறாங்க போட்டோ, பிரசண்ட் கொடுத்தாங்கன்னு என்னென்னவோ வச்சு வீட்டெல்லாம் கெடுத்துன்னு கிடக்கிற. அதெல்லாம் பாளையத்துக்கு புறம்பே போயிடும். எங்க போயிடும் சொல்லுங்க? பாளையம், பாளையத்துக்கு புறம்பே. சொல்லுங்க, பாளையம்தான் தேவனுடைய ஆலயம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது நீங்க அதுக்கு பேர் என்ன? ஆசரிப்பு ஸ்தலம். என்ன சொல்லுங்க? ஆமா. அதனால யாரும் ஏமாந்துடாதீங்க. அவர் கொடுத்த அந்த டிசைனிங் லே அவுட், அதை வச்சுதான் நீங்க லே அவுட் போட்டு வித்துனுங்கிறான் லேண்டெல்லாம். ஃபர்ஸ்ட் லே அவுட்டை ஆண்டவர் தான் காமிச்சு கொடுத்தாரு வேதத்துல. மார்ச்சிங், மிலிட்ரி பண்றான மார்ச்சிங் எதிர்ந்து எடுத்தாங்க. 12 கோத்திரம் எப்படி நடந்து வரணும்னு சொல்லி ஒழுங்கு கற்றுக் கொடுத்த ஒரு ஆண்டவர் தான். ஆகவே தேவ பிள்ளைகளே, நேரம் கடந்து கொண்டிருக்கிறதுனால இன்றைக்கு உங்க மனசுல நிற்கத்தக்கதாக நான் இதை கொண்டு வருகிறேன். அதனால உங்க வீடுகள், நீங்க நினைக்கலாம் என் வீடு தானே, என் வீட்டுல நல்லா ஃப்ரீயா இருக்கலாம், எக்ஸ்ட்ரா தூங்கலாம், தேவையானதை கொஞ்சம் தேவையானதை செஞ்சு நான் சாப்பிட்டுக்கலாம், எனக்கு உரிமை கஷ்டம் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் வீட்டில் இருக்கக்கூடாது, நான் செய்யக்கூடாது. பிரியம் இல்லாத நபரை நான் சேர்க்கக்கூடாது, பிரியமில்லாத நபரை நான் சேர்க்கக்கூடாது, பிரியமில்லாத காரியத்தை நான் செய்யக்கூடாது. கர்த்தர் என்னை அருவருக்கத்தக்கதான கிரியைகளை என் வீட்டில இருந்து நான் எடுக்கணும், தூக்கணும். ஆஹா, அவங்க எல்லாம் ஒரே இடமா பாளையமா இருந்தாங்க, நீங்க பல ஊர்ல இருக்கிறீங்க, பரவாயில்ல, எங்க இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆண்டவருடைய இந்த காரியத்தை நாம் எப்படி கொண்டு போலாம்னா, இதுக்கு ஒரு பேர், இந்த செட்டப்புடைய பாளையம், ஆசரிப்பு ஸ்தலம், அப்படியே ஒரே இசைவாய் தேவன் கட்டி இருக்கிறார். இதுக்கு என்னென்ன பேர் சொல்லலாம் அப்படின்னா, தேவ ராஜ்யம் என்று கர்த்தர் சொன்னார். என்ன ராஜ்யம்? யாத்ராகமம் 19:5-6 வாசிங்க. அன்னைக்கே சொன்னார், நீங்கள் என் ராஜ்யம் என்று. பிரேயர், ஃபர்ஸ்ட் பிரேயர், ஆஸ்தாரிய ராஜ்யம், தேவ ராஜ்யம். சொல்லுங்க. ஆமா, ஏசப்பா சொன்னாரு, இங்க அங்க நோடாதீங்க, என் ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்குதுன்னாரு. லுக்கா, நீங்க எல்லாரும் இதோ இங்கே என்றும் அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏது இராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். செகண்ட் ஒன், இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, தேவ திட்டமான இந்த தீர்மானத்திற்கு, தேவ திட்டம், பூர்ண தேவ சித்தத்திற்கு, தேவ சபை, கரைதிரை பிழையில்லாத சபை. சொல்லுங்க. ஆமா, எபேசியர் 5 கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்கு ஒப்பு கொடுத்தார். இப்பதான் இதுக்கு என்ன பேரு? சபை. சொல்லுங்க. இயேசு சொன்னார், கரைதிரை பிழையில்லாத சபையை எனக்கு முன்பு நிறுத்தும்படியாக என்னை தானே ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னாரு. இந்த தேவ சித்தத்தின் திட்டத்துக்கு என்ன பேர்னா, செகண்ட் பேர் பரிசுத்த சபை. சொல்லுங்க. கரைதிரை பிழையில்லாத சபை, கரைதிரை பிழையில்லாத சபை. அடுத்தது இதுக்கு என்ன பெயர் வைக்கலாம் அப்படின்னும் பொழுது, வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கிற குறைவுள்ள 7 சபைகள், குறைவுள்ள 7 சபைகள், சிமெர்னா, பெர்கமோ, அபிஷேகிக்கப்பட்ட குறைவுள்ள சபை. எழுதிங்க, அபிஷேகிக்கப்பட்ட குறைவுள்ள சபைகள். அடுத்தபடியாக இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னா, தேவனுடைய பரிசுத்த குடும்பம். சொல்லுங்க. பரிசுத்த இயேசு கிறிஸ்துவின் நாமம், இயேசு கிறிஸ்துவின் நாமமாகிய தேவனுடைய குடும்பம் என்று இதுக்கு பேர். இதுக்கு சாட்சி கொடுக்கிறார் பாருங்க பவுல், 1 கொரிந்தியர் 16:15. சகோதரரே, தேவானுடைய வீட்டார் ஆகாய நாட்டிலே முதற் பலனானவர்கள் என்றும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம்
செய்யும்படிக்கு தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்றும் அறிந்திருக்கிறீர்களே. முதல் பலன் என்று சாட்சி கொடுக்கிறார். முதல் பலன்னா பூர்ணமாக்கப்பட்டவர்கள், எருசலேமாய் மாறப்போகிறவர்கள். ஒரு குடும்பம் 4 பேர் 5 பேரா இருந்தாலும் நீங்க நினைக்கலாம், என் வீடுன்னு யாரும் சொல்லாதீங்க, அப்படி யாரும் ஜெபம் பண்ணாதீங்க தயவு செய்து. தேவன் உண்டாக்கின குடும்பம் என்ன சொல்லணும்? ஆண்டவரே பிள்ளைகள் ஆசீர்வதின்னு ஜெபம் பண்ணாதீங்க. தேவரே நீர் தந்த உம்முடைய பிள்ளை என்ன பண்ணுங்க, எப்படி ஜெபம் பண்ணோம்? நீர் தந்த, நீர் ஸ்தாபித்த அந்த குடும்பத்தின் மேல நீர் இரக்கமாயிரும். எப்படி ஜெபிக்கணும் சொல்லுங்க? தலைவர்கள் தலைவி எப்படி ஜெபம் பண்ணோம்? ஆண்டவரே என் வீட்டு ஆசீர்வதின்னு ஜெபம் பண்ணக்கூடாது, தவறானது. தேவன் உண்டாக்கின குடும்பம். ஹல்லேலூயா. இந்த பாளையத்துக்குள்ள நாம எங்க இருந்தாலும் நம்ம தேவனுடைய வீட்டாரா இருக்கிறோம். யாரா இருக்கிறோம்? தேவனுடைய வீட்டார். பேதுரு சொல்றார், நாம் பரிசுத்த ஜாதியாயும். பேதுரு சொல்றார், அதை வாசிங்க. இன்னும் பல காரியங்களை அங்க தெளிவாக எழுதுகிறார். வேத புஸ்தகத்துல ஆக்கிலா பிரிஸ்கிலா என்று சொல்லப்பட்டிருக்கும் தனி குடும்பத்தை 1 Corinthians 15:16 படிச்சீங்க, 16-15 படிச்சீங்க. அவன் பேர் என்ன? அந்த குடும்பத்தின் பேர் என்னது? அதெல்லாம் நீங்க தனி குடும்பமா பாக்குறீங்க, அதெல்லாம் தேவ குடும்பமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால இதுக்கு இன்னொரு பேர் என்ன வைக்கலாம்? தேவ குடும்பம். சொல்லுங்க. அதே மாதிரி ஐநேக்கியால், லோவிசால், மார்க் எல்லாம் கூட ஒரு குடும்பத்தார் தான். பவுல் அவங்களை குறித்து மிகவும் மேன்மையாக பேசுகிறார். அந்த விசுவாசம், அந்த பரிசுத்தம், பயபக்தி அப்படியே மார்க் உங்ககிட்டயே இருக்குதுடா அப்படின்னு பேசுறார். வாசிங்க. அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐநேக்கியாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். 2 தீமோத்தேயு 2:5. இப்ப நான் குடும்பத்தோடு வடஇந்தியாவுக்கு போனாலும், அமெரிக்காவுக்கு போனாலும், இல்ல கிராமத்துல இன்னும் இங்கே குக் கிராமத்துக்கு போனாலும், நான் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வதுதான் என்னுடைய நோக்கமா இருக்கணும். என் வீடும் நான் எப்படி வாழணும்? கர்த்தருக்கு பிரியமா அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நான் வாழணும். அதனால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாத்திக் கொள்ளக்கூடாது. எங்க சென்றாலும், எங்கே வாழ்ந்தாலும் அப்படி நீங்க வாழும்போதுதான் உங்க வீட்டாண்ட மற்றவங்க எல்லாம் உங்களுடைய மாற்றம், உங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் பார்த்து, இந்த ஜனம் எல்லாரோடையும் கலக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட மாட்டாங்க, அவங்க சினிமா பார்க்க மாட்டாங்க, அவங்க கிஜிக்கு ஜிகி ஜிகி ஜிக்குன்னு மாட்டின்னு தெரிய மாட்டாங்க. ஐயே அவன் அப்படிலாம் போட மாட்டான்பா, அந்த பையன் அப்படிலாம் தலை வெட்ட மாட்டான், ஐயோ அவங்கெல்லாம் கிறிஸ்துவங்கப்பா, அவங்க பைபிள் படிக்கிறவங்கப்பா, வேதக்காரங்கப்பா, ஐயோ அவங்க பிள்ளைகள்லாம் அசிங்கமாலாம் ரோட்டுக்கெல்லாம் வரமாட்டாங்க, அசுத்தமான கெட்ட வார்த்தையை பேச மாட்டாங்க, இப்படின்னு புறஜாதி உங்களை குறித்து சாட்சி கொடுக்கும். யார் கொடுப்பாங்க? மொர்தெகாய்க்கு யார் ஆப்போசிட்? ஆமான். என்ன சொன்னா? ஒரு விதமான ஜனம் இருக்குது ராஜாவே, அவங்க நமக்கு நம்மோட இணைஞ்சே வர மாட்டாங்க, நம்ம கலாச்சாரத்துக்கு விரோதமா இருக்கிறாங்க, அவங்க உடை வேற, பாஷை வேற, அவங்களுடைய எல்லா கொள்கையும் வேற. ராஜாவே அவங்கள கொன்னாதான் உனக்கு மரியாதை வரும். படிங்க. அப்பொழுது ஆமான் ஆகாஸ் வேறு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள், அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாய் இருக்கிறது. ஜனங்களுக்கும் எங்க படிச்சாங்கன்னா எஸ்தர்ல இருந்து படிச்சாங்க, போய் வீட்டுல படிச்சீங்க, டைம் இல்ல, இதெல்லாம் மைண்ட்ல வச்சுங்க. இது இட்ஸ் ரெப்ரசன்ட், this plan of God represent the kingdom of God and church, anointed, purified, sanctified church
an anointed church, அபிஷேகிக்கப்பட்டதும் பூர்ணமாக்கப்பட்டதும் வித்தியாசம் இருக்குது. அது ரெண்டுத்தையும் நீங்க ஒன்னா ஆக்க கூடாது. அந்த 7 சபை இருக்குது, பூர்ணப்படலை. என்ன பண்ணல? பூர்ணப்படல. ஆனால் அபிஷேகம் இருக்கும், பூர்ணப்பட்டிருக்க மாட்டாங்க. அது எப்படி உள்ள ஆப்ரேட் ஆக போகுதுன்னு நீங்க பார்க்க போறீங்க. இப்போ இன்னும் 2 விஷயம் இருக்குது. இது என்ன குறிக்குது அடுத்தபடியாக என்று பார்க்கும்பொழுது 1 கொரிந்தியர் 6:19 வாசிங்க. என்னப்பா இது? உங்க சரீரம் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் வாசமாயிருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய, அப்ப ஷார்ட்டா சொல்ல போனா இது என்ன சொல்லுதுன்னா, இந்த திட்டம் நீங்களே என் ஆலயம். எழுதுங்க, சொல்லுங்க. நானே தேவாலயம். சொல்லுங்க. இத்தனைக்கு விளக்கத்தை நம்ம பார்ப்போம், இன்னும் பல விதத்துல நம்ம பார்ப்போம். அடுத்தபடியாக இந்த தேவ திட்டமானது எதை வெளிப்படுத்துகிறது? வாட்ஸ் தி திங் இஸ் ரெப்ரசன்ட்? பரலோகத்தினுடைய விஷயத்தை இது நமக்கு சொல்லி தருது. பரலோகம் எப்படி அமைக்கப்பட்டது இருக்குது என்பதை இங்க சொல்லி தருது. எபிரேயர் 8:5. இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்தி இருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். இப்ப அவர் கொடுத்த இந்த பிளான உன்றிப்பா பார்த்தா ஒரு ஆங்கிள், நல்ல கவனிங்க, ஒரு ஆங்கிள் என்ன காட்டுது? என்ன காட்டுது? நீ தாண்டா அந்த ஆலயம் சொல்லுது. இன்னொரு ஆங்கிள் பார்க்கும்போது இது கிங்டம் ஆஃப் காட், தேவருடைய ஆளுகையா இருக்குது. இன்னொரு ஆங்கிள் பார்க்கும்போது பரலோகத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்குதுன்னு அது காட்டுது. இன்னொரு ஆங்கிள் பார்க்கும்போது பூர்ணமாக்கப்பட்ட சபையை அது சொல்லி கொடுத்துட்டு இருக்குது. இன்னொரு ஆங்கிள் பார்க்கும்போது பூர்ணப்படாத சபையை பற்றியும் அதுல இருக்குது. ஆஹா, இவ்வளோ டைரக்ஷன், டைமென்ஷன், இட்ஸ் கிவிங் மோர் டைமென்ஷன், அதிகமான டைமென்ஷன்ல கொடுக்குது. இப்ப நீங்க ஒரு காரியம்னா சாதிக்க போவீங்க. ஒரு காரியத்தை நீங்க சாதிக்க போகும்போது அதனுடைய பிளஸ் என்ன, மைனஸ் என்ன, அதை சாதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பட வேண்டிய சிரமம் என்ன, அதனால் உங்களுக்கு ஏற்படுகிற மனநிலை என்ன. இப்ப நான் ஒரு பஞ்சாயத்து பண்ண போறேன், உனக்கு ஒன்றும் தெரியாது போயா அப்படின்னு என்ன திட்டுறான். அப்ப எனக்கு ஏற்படுற மனநிலை சோர்வாக மாறும், என்ன மதிக்கலையே. அந்த சோர்வை நான் ஜம்ப் பண்ணணும், நான் போன நோக்கத்தை அங்க நிறைவேற்றணும். சில பேர் போற நோக்கத்தை விட்டுட்டு வேற நோக்கத்தில் போயிடுவாங்க. காரணம், உங்க மைண்ட் டைவர்ஷன் ஆயிடும். அதனால ஒண்ணு நீங்கள் செய்ய போகும்பொழுது அதனால் ஏற்படுகிற விளைவை நீங்கள் சந்திக்கக்கூடியவர்களா இருக்கணும், அதனுடைய சிரமங்களை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களா இருக்கணும். அதனால் பின் விளைவு என்னவா இருக்கும்? இப்போ போய் 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 வாங்கிடு, அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ரெபேக்கால அமிச்சிட்டா, ரெபேக்கால அமிச்சு ஆசீர்வாதம் வாங்க வச்சு ஓட விட்டா 750 கிலோமீட்டர். எவ்வளோ? இதை எப்ப சிந்திச்சிருக்கணும்? எப்ப சிந்திச்சிருக்கணும்? டேய், ஆண்டவரே கர்ப்பத்தில் இருக்கும்போது பேசிட்டாரு, நீ தாண்டா பெரியவனா இருக்க போற, நீ கவலைப்படாதான்னு சொல்லிட்டோம். ஆண்டவர் சொல்லிட்டாரு அவன் பெரியவனா இருப்பாங்க. இவ என்ன சொல்லிருக்கணும்? இவ்வளவு தானே தெரியும், கர்த்தர் பேசிட்டா இருப்பா, நீ ஒண்ணும் பண்ணாதன்னு சொல்லணும். பெண் புத்தி, சொல்லுங்க, பெண் புத்தி நான் சொல்ல, இது பழமொழி தமிழ்நாட்டினுடைய. அதனால ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதனால் ஏற்படுகிற லாபம் நஷ்டம் என்ன, பின்விளைவு என்ன, அதுக்காக நான் எடுக்கும் பொழுது ஏற்படுகிற பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனையினால் எனக்கு வரக்கூடிய மனநிலை என்ன,
அதை எப்படி நான் சால்வ் பண்ணிக்கிறது, எப்படி காம்ப்ரமைஸ் பண்றது, எப்படி நான் ஸ்டெபிலிட்டியோட அங்க நிற்பது, இத்தனை காரியம் இருக்குது. அதனால திஸ் இஸ் த கிங்டம் ஆஃப் காட், தேவராஜ்யம். ஹல்லேலூயா. பாருங்க, அங்க ஒருத்தன் அசுத்தம் வந்தா சட்டையோட புடிச்சு தூக்கின்னு போடான்றாங்க. யாரான்னு பார்த்தா மோசஸ் சித்தப்பா. யாருக்கு சொல்லுங்க? இல்ல சித்தப்பா, நோ நோ நோ, சித்தப்பனாவது செருப்பனாவது போட்டிடான், அவனை சட்டையோட பிடிங்கிடான். எப்படி ஆக இதை செய்யும் போது ஆரோன் அமைதியா இருக்கிறாங்க. ஆரோன் சித்தப்பா விட்டுருப்பான்ற மாதிரி இருக்கிறாரு மோசஸ். சித்தப்பாவது யாரா, தூக்கின்னு போடவன இல்லையே. அப்படி செய்யும் போது இந்த பிரமாணத்தை ஃபாலோ பண்ணும் போது சில பேர் இன்னும் இந்த மோசஸ் ரொம்ப மோசமா போறார், வர 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 பின்விளைவு. எப்படி இப்ப என்ன சொல்லுவாங்க, இன்னும் இந்த ஜான்ராய் என்னென்னவோ போதிச்சுங்கிறாரு. எப்ப அவர் சொல்றபடி நம்ம செய்ய முடியாதுப்பா. அப்படி போனோமா, ஒரு டீ சாப்பிட்டோமா, அப்படி சினிமாவுக்கு போகணுமா, அப்படி வந்தோமா, ஒரு சர்ச்சைக்கு போகணுமா, வந்தோமா, இருந்தோமா, வந்தோமா. ஏன்னா இவன் போகும்போதே போயினே இருப்பான். 5 கிலோமீட்டருக்குள்ள மைண்டு மாறும், அங்க போயிடுவான். அங்க போறோம்னு தான் சொல்லுவான், இங்க போலான்டான அங்க போவான். அப்புறம் ரோட்ல நின்று சண்டை போட்டு வீட்டுக்கு வருவான். இப்படிப்பட்ட கேவலமான ஆளுங்க காரியத்தை எப்படி சாதிக்க போறாங்க? ஆனா இவ்வளவு பெரிய கிங்டம் பத்தி அவனுக்கு சொல்லும் பொழுது அவனுக்கு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அறிவே இருக்காது. இதுதான் தேவராட்சியம். அப்படியே புதிய ஏற்பாட்டில் வரப்போகுது. இதுதான் பூர்ணமாக்கப்பட்ட சபை. உள்ளே இருக்குது, உள்ளே இருக்குது. நீங்களே நாளைன்னு சொன்னாரு, அதுவும் உள்ளே இருக்குது. பரலோகம் எப்படி இருக்க போகுதுன்னு அதுவே காமிக்குது. இத்தனை டைமென்ஷன் அதுக்குள்ள இருக்குது. நீங்கள் பரிசுத்தம் அடைய அடைய உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கை. சும்மா அதையும் இதையும் உலகத்துல வாழ்ந்துக்குன்னு ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வாழறவங்களுக்கு திகி திகி திகின்னு பயத்திலே இருப்பீங்க. ஒழுங்கற்று இருக்கிறவங்க எல்லாம் பாளையத்துக்கு புறம்பே. எப்படி சொல்லுங்க, சொல்லுங்க எல்லாரும். ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் எங்க? ஆமா, ஆரோன் சித்தப்பாவை மறக்காதீங்க. எங்க அவனை தூக்கி போய் போடுங்க. ஆமா, குஷ்டரோகம் எதுக்கு வந்தது, ஏன் வந்தது? இன்னொன்னு பாருங்க, இங்க எங்கன்னா சாத்தான் தொல்லை இருக்குதா? இங்க எங்கன்னா சாத்தான் தொல்லை இருக்குதா? ஏன் இல்ல? சொல்லுங்க, ஏன் இல்ல? சாத்தான் சாத்தான் அந்த பேரு அங்க இல்லையேப்பா. எங்க இல்ல? யாத்ராமத்துல இல்ல. இல்ல, ஏன் இல்ல? ஒண்ணு இதுக்குள்ள இருக்கிறவன் தான் மனித சாத்தானா மாறணும். சாத்தான் என்ற தூதனாகிய ஆவி அங்க வரவே முடியாது. ஃபுல் ராஜ்யத்தின் வல்லமை மூடி இருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆளுகை நிரம்பி இருக்குது. என்னது? யார் உலவராகிறாங்க சொல்லுங்க. அதனால சாத்தான் பேச்சுக்கலாம் இல்ல, நானோ நீயோ சாத்தானா மாறினாதான். எதனா நம்ம ஆசைப்பட்டு ஒண்ணு செஞ்சுவிட்டு என்ன சொல்லுவான்? சாத்தான் பண்ணிட்டான். சாத்தான் இல்ல, பிளட் இஸ் ஸ்டூபிட். நீ தான் பண்ணாத. யார் பண்ணது? ஆண்டவர் போய் 48 இடத்துல ஓட்ட கொடுத்த சொன்னார? உன்ன ஜிகி ஜிகி ஜிகின்னு எடுத்து மாட்ட சொன்னாரா? செல்போன்ல வாட்ஸ் ஸ்டேட்டஸ் போட சொன்னாரா? சினிமாக்கு போக சொன்னாரா? உன்ன கேர்ஃபுல் கேர்ஃபுல். பாளையத்துக்கு புறம்பே போயிடுவ. எங்க எங்க போயிடுவ? ஆமா, அதனுடைய முடிவு சுட்டெரிக்கப்படுவது. என்னது? புதிய ஏற்பாட்டில் சொல்வான், அதனுடைய முடிவு சுட்டெரிக்கப்படுவது. பதறம் மாறின சுட்டெரி. அதனால தேவ பிள்ளைகளே, நீங்க எந்த வீட்டுல எந்த ஊர்ல இருந்தாலும் கர்த்தருக்குள்ள வந்துட்டியா, அதுக்கு கீழ்ப்படிந்து சொல்லுங்க. எல்லாரும் பயந்து சொல்லுங்க. தேவனுக்கு பிரியமாய் வாழ அதுக்கு நீங்க கற்றுக்கொள்ளுங்கள். தேவன் உங்களோடு இருப்பார். உங்களை செம்மையாய் கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா.
ஹalleluya. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒழுங்கினங்கள் சொல்லுங்க, கரைதிரை பிழைகள், மற்ற குற்றங்கள், இதெல்லாம் நீங்க கர்த்தர்கிட்ட வேண்டி ஜெபிச்சு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் முற்றிலும் மாற்றி உதவி செய்வார். ஹalleluya. Thank you.